ஒரு நல்ல திட்டமாச்சே, எளிய முறையில் உலகமே சமாதானம் அடையுமே என்றதெல்லாம் சொன்னாங்க அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறோம், நாங்கள் சொல்ல போகிறோம், சரி நாங்கள் வந்துட்டோம். அதாவது நம்ம சங்கத்தின் கீழே 4 பேரை அதுக்காக அமைச்சோம், அதாவது கமிட்டியா. அவங்க தான் போய் பேசுறாங்க. இதெல்லாம் அவங்க இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, டெல்லிக்கும் மெட்ராஸுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குது, 4 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு 3 பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி வாங்கி வாங்கி வச்சு போச்சு. அதன் பிறகு என்ன ஒரு திட்டம் சொன்னாங்கன்னா, நான் இங்க போய் ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர்களுக்கு இதுல வருவாய் இருக்குது, அந்த வருவாய் போயிடும்னுட்டு பயப்படுறாங்க. அதனால நீங்க ஒண்ணு செய்யணும், சேவா சங்கங்கள் மூலமாக, சேவா சங்கங்கள்னா உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேவா சங்கம், அதாவது இப்போ லயன்ஸ் கிளப் அந்த மாதிரியான லயன்ஸ் கிளப் ஒன்று, செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் ஒன்று, இந்த மாதிரியான நிறுவனங்கள் மூலமாக நீங்க சப்மிட் பண்ணலாம் இங்கன்னாங்க. அதன் பிறகு தான் லயன்ஸ் கிளப் முதலாளிகிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க ஒத்துக்கொண்டு வாங்கி அதை அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாதம் 7ஆம் தேதி அங்கே சப்மிட் பண்ணது. நான் இந்த 2 வருஷமா அங்கே போக இல்லை, அதனால அது என்ன ஆச்சுன்னா அங்கே நேரடியாக பார்க்கறதுக்கு இல்லை. இங்கேயும் இவங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் கொடுத்துட்டோம் சொல்றாங்க. இப்ப நாம என்ன செய்யணும், நம்ம சங்கத்தின் மூலமாக ஒரு கமிட்டி அமைச்சு நேரடியாக இங்க நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அத்தாரிட்டியோ, அது அங்கிருந்து உலக, அதாவது பொதுவான ஐக்கிய நாடு சபையினுடைய அத்தாரிட்டியோ இவங்களை அணுகி இதை தொடர்ந்து முயற்சி செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணும். அந்த அந்த அளவில் நிக்குது. இப்ப வேற எதுவோ நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உலக சமாதானம் எப்படி ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு அமைச்சு கொண்டாதான் சமாதானம் வருமே தவிர, பாதுகாப்பு இல்லாத நீ சண்டை போடாது நீ சண்டை போடாதுன்னா யாரும் ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். சிந்தனையில உயர்ந்தவர்களெல்லாம் நம்ம சங்கத்துல ஒன்று சேர்ந்து கொண்டு இதற்காக அவரவர்கள் எந்த முயற்சியில எந்த அளவில் பாடுபடலாம் என்றதை பார்க்கணும். அதோடு அடுத்தடுத்து மக்களுக்கு இந்த தேவையை உணர்த்துவதற்கு அங்கங்கே போதிய அளவுக்கு மீட்டிங் போட்டு இதை விளக்கி, உலக சமாதானம் இல்லையானால் யுத்தம் அடிக்கடிக்கு நடக்கும். அந்த யுத்தத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்க, மனிதத்தன்மையே மனிதன் இழந்து விடுறான். ஒரு காயம் பட்டுதுன்னா உடல்ல எவ்வளோ கஷ்டப்படுறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு கூட இருக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறோம். யுத்தத்தில் என்ன ஆகுது, ஒரே நிமிடத்தில் 1000 பேர் 500 பேருக்கு கை போச்சு, கால் போச்சு, கண்ணு போச்சு. என்ன கொடுமை! இந்த கொடுமைக்கு யார் அதிகாரி? இது தொடர்ந்து செய்யணுமா என்பதை மனித குலம் என்று சிந்திக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கிறது என்று கூறி, இது வகையில நாம் சும்மா இருக்க முடியாது. அந்த ஒரு கவி சொல்லுமா,
அதோட முடிச்சுக்கிடும். உலக மக்கள் அனைவரும் மனித இன தோற்றத்தின் மாண்பருந்தி பிறரை மதித்துலகம் வாழ்வதற்கு மனமு வந்து நலம் செய். புனித மத தலைவர்களே, புகழ்மிக்க ஆட்சி பொறுப்பிலுள்ள அறிஞர்களே, பூவுலகில் எங்கும் தனி மனிதன் வாழ்க்கை நிலை தரமுயர்த்த உழைக்கும் தலைவர்களே, உங்களுக்கு தலைவணங்குகின்றேன். இனி செய்ய வேண்டியது என்றென்றும் உலகில் போர் எல்லாமல் காத்தமைதி தர இறைஞ்சுகின்றேன் பணிந்து. உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகில் படுந்துன்பம் காண்கின்றோம். போரால் கணக்கின்றி கனப்பொழுதில் மடிகின்றார். மேலும் பருவுடலில் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதைத்து துன்பமுற காண்போம். நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க. வாழ்க வளமுடன். இப்போ எப்படி நாம் தினசரி நம்ம வாழ்க்கையில எல்லா தேவையும் கவனிச்சு கொள்றோமோ அதற்கு மேலாக உலகம் அமைதி பெறணும், அதுக்கு உரிய ஒரு நிறுவனம் வலு ஏற்படணும் என்ற எண்ணமும் வரணும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.